ஏபி ட்ராவல் அண்ட் ஃபுட் ஹலால் சேனல். இப்போ வந்து நம்ம சேனலில் வந்து ஒரு கொடைக்கானல் டூர் போடுறோம். என்ன, ராம்நாத் டு கொடைக்கானல் டு மன்னவனூர், அந்த சேனல். அது வந்து ஒரு 2 நாள் டூரு. 2 நாள் டூரில் நிறையா வீடியோ எடுத்திருக்கோம். அதனால் பார்ட் 1 பார்ட் 2 ஒரு அரை மணி நேரம் வீடியோவாக பார்ட் 1 பார்ட் 2 போடுறோம். ஏதாப்புல தெரியுது பற்றியில் அது வந்து சிறுமலை. வெல்கம் டு த ஏபி ட்ராவல் அண்ட் ஃபுட் ஹலால் சேனல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆன் வசனங்களுங்க. திருக்குர்ஆன் வசனம் வந்து ஏக இறைவனுடைய வார்த்தைங்க. இந்த பூமி ஒன்றுதாங்க, படைப்பாளன் ஒருத்தன் தான். ஏன்னா இந்த உலகத்தை படைச்சவங்க ஒருத்தனை தான் இருக்க முடியும். ஒவ்வொரு போதையும் ஒரு கடவுள் இருக்க முடியாது. அந்த இறைவனுடைய வார்த்தை தான் இந்த குர்ஆனை படிங்க. ஒவ்வொரு மனிதன் உள்ளத்தில் விடை இருக்குது. இப்போ நம்ம வந்து கிளம்பிட்டோம். இப்போ டைம் வந்து ஒரு 5:30 மணி ஆகுது. இன்ஷா அல்லாஹ் துவா ஓதிட்டு கிளம்புவோம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சுப்ஹானல்லதி ஸஹர் லனா ஹாதா வ மா குன்னா லஹு முக்ரினீன் இன்ன இலா ரப்பினா லமுன்கலிபூன். இது வந்து குர்ஆனில் வரக்கூடிய ஒரு துவா. இதுக்கு துவாக்கு என்ன அர்த்தம் சொன்னால், நம்ம வந்து மிகச்சிறிய பிரயாணத்துக்கு இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஆனால் மிகப்பெரிய பிரயாணத்துக்கு வந்து நம்ம வந்து தயாராக வேண்டியிருக்கு. மிகப்பெரிய பிரயாணம் சொன்னால் மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கையை பற்றி இந்த வசனம் பேசுது. அடுத்த துவா வந்து ரப்பி அவுதுபிக்க மின் ஹமஷாத்தி ஷையாத்தின் வை யஹுத்தரோன். இதுவும் குர்ஆனில் வரக்கூடிய துவா. செய்தான்குள் கூட்டங்களுடைய தீங்கிலிருந்து ரப்புடன் அல்லாவுடன் பாதுகாப்பு தேடுகிறேன். அடுத்த துவா வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த துவா, அவுதுபி கலிமாத்தில்லாஹி தாமாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மாஹலக். அதாவது இறைவனால் படைக்கப்பட்ட அந்த உயிரினங்களுடைய படைப்பின் தீங்கிலிருந்து அல்லாட்ட பாதுகாப்பு தருது. துவா ஓதிட்டு இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய பயணத்தை கிளம்புறோம். ஃபஜ்ர் தொழுதுட்டு நம்ம வந்து கிளம்புறோம். நீங்கள் எப்போ கிளம்புனாலும் என்ன, தொழுகை விடாதியா, தொழுகை தான் முக்கியம். ஏன்னு சொன்னால் மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு தயாரிப்பது இந்த உலகம். இந்த பூமியெலாம் நம்ம வந்து ஏன் ட்ராவல் போகிறோம்னு சொன்னால், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான், நீங்கள் வந்து பூமியில் பறந்து சென்று அல்லாஹ்வுடைய இறைவனுடைய படைப்புகளை பாருங்கள். ஏன்னா பார்த்துட்டு தான் இறைவனை அறிய முடியும். அப்போ இறைவனுடைய படைப்புகளை பார்த்துட்டு தான் இறைவனை, இந்த வானத்தை பார்க்குறோம், பூமியை பார்க்குறோம், எல்லாத்தையும் பார்த்துட்டு இதுக்கு பின்னால் ஒருத்தர் படைப்பாளர் இருக்கான் அறிகிறோம். இப்போ வந்து பரமக்குடி கிட்ட வந்துட்டு அந்த எம்டிஎஸ் இருக்கு காமிச்சு முன்னால் வந்துச்சு பற்றியில், அது பரமக்குடியில் அங்கே ஒரு டீ குடிச்சிட்டு கிளம்புனோம். இப்போ வந்து மதுரை ரிங் ரோடு வந்துட்டோம். இது வந்து ரிங் ரோடு தான். அது இந்த ரிங் ரோடு, இந்த கார் இது நம்ம காரு, இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கடையில் தான் டீயை குடிச்சிட்டு கிளம்புறோம். அந்த பஸ்ஸு கொஞ்சம் வீடியோ எடுப்போங்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த பஸ்ஸு எந்த ஊர் பஸ்ஸுன்னு பார்ப்போம். இப்போ வந்து இப்போ ஏற்கனவே மதுரை ராமநாதபுரம் டு மதுரை வீடியோ நிறையா போட்டிருக்கேன். அதனால் அந்த வீடியோ போடலாம். மதுரை ரிங் ரோட்லேருந்து நம்மளோட வீடியோ வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த பரமக்குடியில் ஒரே அது எம்டிஎஸில் மட்டும் டீ குடித்தேன். அதனால் அதை மட்டும் எடுத்து போட்டிருப்பேன். எந்த ஊருன்னு தெரியலையே. ஓகே, சைடில் இருக்கனா தெரியல. சரி, இந்த சைடு போகுது. அப்படிங்கிற ராஜபாளையம், விருதுநகர் அந்த சைடு போகிற பஸ்ஸாக இருக்கும். இப்போ வந்து மதுரை ரிங் ரோட்லேருந்து கிளம்பிட்டோம். நம்மளோட ட்ராவல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்ஷா அல்லாஹ். இப்போ வந்துங்க 2 ரூட் இருக்கு. நான் ஏற்கனவே 2 தடவை கொடைக்கானல் போயிருக்கோம். அது எந்த ரோட்டில் போனோம்னு சொன்னால், மாட்டுத்தாவணி போய் மாட்டுத்தாவணி செல்லூர் போய், செல்லூரில் பிரிட்ஜ் இருக்குது, அதில் ஏறி அதிசயம் இருக்குல்ல, அதிசயம் பறவை போட்டு அப்போ வந்து என்ன செய்வோம், போய் அந்த 4 வழி சாலை நேஷனல் ஹைவேல வந்து ஏறுவோம். ஆனால் அது வந்து பயங்கர ஒரு டிராஃபிக்காக இருக்கும். 2வது ஸ்பீட் பிரேக்கர் எக்கச்சக்கமாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்பீட் பிரேக்கரும் ஒரு கிட்டத்தட்ட 50 ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும். பெட்ரோல் நிறைய வேஸ்ட் ஆகும். இப்போ எப்படி போகிறோம்னு சொன்னால், ரிங் ரோட்டில் இருந்து இந்த ஏர்போர்ட் ரோடு இருக்குல்ல, அந்த ரிங் ரோட்லேருந்து போய் என்ன செய்யணும்னா அந்த நேஷனல் ஹைவே பிடிக்கணும். இது வந்து தமிழ்நாடுடைய ஸ்டேட் ஹைவே. இது தமிழ்நாடு ஸ்டேட் ஹைவேல வந்து 2 டோல்கேட் இருக்குங்க. 2லையுமே 10 ரூபா தான் வாங்குறாங்க. ஆனால் நேஷனல் ஹைவே டோல்கேட்டில் வந்து 100 ரூபா 150 ரூபாய்னு வாங்குறாங்க. இப்போ இதில் போய் என்ன செய்யணும்னா, அந்த நம்ம 4 வழி சாலை பிடிக்கிறதுனால ரோடு வந்து சூப்பராக ரோடு, நம்ம வந்து ஹைவேலேயே போகிறோம். ஏன்னா அதனால் வந்து பெட்ரோல் நமக்கு நிறைய மிச்சமாகும். 2வது ட்ராவலும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மதுரை சிட்டிக்குள்ளே போய் அந்த பறவை போய் அதிசயம் போய் அந்த 4 வழி சாலையை பிடிச்சோம்னு சொன்னாவே ரொம்ப நேரம் ஆகும். டிராஃபிக் இருக்கும். நல்லா ஸ்பீட் ஸ்லோவாக தான் போகணும். நிறைய பெட்ரோல் வண்டியில் வேஸ்ட் ஆகும். இந்த பஸ் வந்து பாருங்கள், இந்த ரூட்டில் போய் என்ன செய்யணும்னா, இந்த விருதுநகர் சிவகாசி வண்டி, இந்த லெஃப்ட்டில் போகிறது வந்து அருப்புக்கோட்டைங்க. அருப்புக்கோட்டை இப்படி போனீங்கன்னா அருப்புக்கோட்டை தூத்துக்குடி அந்த ரோடு லெஃப்டில் போய் அது வந்து என்ன செய்யணும்னா அந்த தூத்துக்குடி ஹைவே, அந்த மதுரை டு தூத்துக்குடி ஹைவேயோட ஜாயிண்ட் ஆகும். இப்போ வந்து டோல்கேட் வருது. இது வந்து தமிழ்நாடு ஸ்டேட் ஹைவே. இது 4 வழிச்சாலை. அதனால தான் வந்து என்ன சொன்னால் 10 ரூபா தான் ஒரு டோல்கேட்டுக்கு வந்து 10 ரூபா தான். பெரிய அதிசயம். ஆனால் மத்திய அரசு தான் கொள்ளையடிக்குது. அவன் நேஷனல் ஹைவே டோல்கேட்டில் 100 ரூபா 150 ரூபாய்னு வாங்கிட்டு இருக்கான்.
ஃபாஸ்டாக் ஒட்டியிருந்தோம், அதனால் பிரச்சனை இல்லை. அதனால் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஓப்பன் ஆயிரும். அது கிட்டக்க போனோன்னு ஓப்பன் ஆயிரும் ஃபாஸ்டாக் இருக்கிறனால. அது ஒரு ஈஸியான வச்சு. இல்லைன்னா ரொம்ப நேரம் நீங்கள் நின்றுக்கிட்டே இருக்கணும், ஒவ்வொரு ஆளுக்கும் பே பண்ணும்போது நின்றுக்கிட்டே இருக்கணும். இப்போ ஃபாஸ்டாக் இருக்கனால டக்குன்னு சீக்கிரம் போயாச்சு. இப்போ இன்னொரு டோல்கேட் வரும், 2 டோல்கேட்டு. அந்த டோல்கேட்டு இந்த 2வது டோல்கேட் தாண்டின உடனே அந்த நேஷனல் ஹைவே வந்துடும், 4 வழிச்சாலை. லெஃப்ட்டில் போனால் விருதுநகர் கன்னியாகுமரி வரை போகும், ரைட்டில் போனால் திண்டுக்கல் அந்த பெங்களூரு போகலாம், சென்னை போகலாம், அந்த ரூட்டில் போனால். இப்போ ஏர்போர்ட்டுக்கு இங்கிட்டு தான் போவோம். ஏர்போர்ட்டுக்கு போய் என்னன்னா ஒரு ரைட்டில் ஒரு 5-7 கிலோமீட்டர் போனால் உள்ள ஏர்போர்ட் வரும். ஏர்போர்ட் ரோடு இங்கிட்டு தான் கட்டாங்க. இங்கே இந்த ரோட்டில் வந்து இங்கே ஒரு பள்ளிவாசல் கட்டியிருக்காங்க. அந்த பள்ளிவாசலில் வந்து நாங்கள் பெரும்பாலும் அந்த தொழுகை வக்து வந்துச்சுன்னா அங்கே தான் நின்று தொழுவோம். இந்த ரூட்டில் போனோம்னு சொன்னாவே என்ன சொன்னால், தொழுகை வக்து வந்துச்சுன்னா அங்கே போய் நின்று கசரா தொழுதுட்டு, லுகர் அசர் கசரா தொழுவோம். மஹரிப் வந்தால் மஹரிப் இஷாவும் கசரா தொழுதுட்டு தான் போவோம். நல்லா இந்த பள்ளியை யார் கட்டினா தெரியல, பெரிய நன்மை இருக்குது இன்ஷா அல்லாஹ். அவங்க அல்லாஹ்க்கு இணை வைக்காமல் இருந்தாங்கன்னு சொன்னால் நன்மை இருக்குது. ஏன்னா இணை வைப்பு வந்து எல்லா நன்மையும் அழிச்சிடும். என்ன சிறுக்குங்கிறது இருக்க, இறைவனுடைய இடத்துல கொண்டு போய் மற்ற பொருள்களை வச்சோம்னு சொன்னால் எல்லா அமல்களும் அழிஞ்சிடும், எல்லா செயல்களும் அழிஞ்சிடும், நிரந்தர நரகம். அதனால் எவ்வளோ பெரிய நீங்கள் நன்மைகள் செஞ்சாலும், எவ்வளோ பெரிய நல்ல செயல்கள் செஞ்சாலும் அது வந்து இறைவன் வந்து புழுதி மாதிரி ஆக்கிடுவான். அப்போ இணை வைப்பு சிறுக்கு தான் முக்கியம். அதனால் இணை வைப்பில் போய் விழுந்துடாதீங்க முஸ்லீம்கள். 2வது என்னன்னு சொன்னால் தாவா பண்ணணும். ஏன்னா நன்மையை தீமையை தடுக்கக்கூடிய மக்கள் தான் வெற்றியாளர்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அதனால் நன்மைன்னு சொன்னால் ஓரிரை கொள்கையை குர்ஆனோட அடிப்படையில் எல்லா மக்கள்கிட்ட ஏவணும், மாற்று மத மக்கள்கிட்ட ஏவணும், முஸ்லீம்கள்கிட்ட ஏவணும். என்ன தீமையை விட்டு தடுக்கணும். என்ன இப்போ இது வந்து ரிங் ரோடு. அதனால் நான் இப்போ எல்லா இதுலேயும் வந்து ஒரு குர்ஆன் வசனம் போட்டிருப்பேன். குர்ஆனுடைய வசனம். குர்ஆன் வந்து இறைவனுடைய வார்த்தைங்க. வானம்புமே அனைத்து படுத்த குர்ஆன் வந்து ஒவ்வொரு மனிதன் உள்ளத்தில் வந்து என்னென்ன கொஸ்டின் இருக்குது அவ்வளோத்தையும் குர்ஆனில் விட இருக்குது. குர்ஆன் வந்து இன்றைக்கி தமிழில் நம்ம மொழியில் இருக்குது. அதனால் எல்லோரும் படிங்க. உங்களுடைய உள்ளத்தில் உள்ள கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் குர்ஆனில் இருக்கும். அதனால தான் ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு குர்ஆனுடைய வசனம் போடுறேன் நான் இன்ஷா அல்லாஹ். இப்போ ரிங் ரோடில் தான் போய்கிட்டுருக்கோம். இன்னும் அந்த ரோடு நல்லா சூப்பர் ரோடாக போட்டிருக்காங்க, நல்லா சூப்பரான ரோடு. இப்போ வந்து அந்த ஹோல்டர் இருக்குல்ல, கேமரா ஹோல்டர் வந்து அதை கொஞ்சம் லேசாக கொஞ்சம் லூஸாக இருந்திருக்கும்ல, அதனால் லேசாக சேக்காகுது. ஒன்று நினச்சிக்கிறாரு, நான் கவனிக்காமல் விட்டுட்டேன். லேசாக சேக்காகுது, கொஞ்சம் டைட் பண்ணாமல் விட்டுட்டோம் போல். அந்த ஸ்க்ரூ மாதிரி இருக்கேன், நல்லா டைட் பண்ணியிருந்தால் கிச்சு நின்றுருக்கேன். லேசாக சேக்காகுது. இது கிரீட்டா காரு, ஹூண்டாய் கம்பெனியுடைய பிராண்ட் இது. இப்போ இதில் போயிட்டுருக்கோம், ரிங் ரோடில் போய்கிட்டுருக்கோம். ரிங் ரோடு, மதுரை ரிங் ரோடு. இப்போ போய் இது வந்து நேஷனல் ஹைவேலோட ஜாயிண்ட் ஆகும். இதில் தான் ஒரு இடத்துல ஏர்போர்ட்டுக்கு வந்து ரைட்டில் கட்டாங்க, இதுதான் நினைக்கிறேன். சேலம் இந்த இடத்துல ஒரு இடத்துல ஏர்போர்ட்டுக்கு ரைட்டில் கட்டாங்க, விமான நிலையம்னு போட்டிருப்பாங்க பாருங்கள். இதை நினைக்கிறேன். இந்த ரைட்டில் கட்டாத பற்றில இதுதான் ஏர்போர்ட். ரைட்டில் போனால் ஏர்போர்ட்டு. இப்போ நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்கு போனால் உள்ளே 7 கிலோமீட்டர் போகணும். ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக போய் நேஷனல் ஹைவேயோட ஜாயிண்ட் ஆகும். அப்புறம் நேஷனல் ஹைவேலேருந்து எடுத்து என்ன இப்போ மதுரை சிட்டிக்குள்ளே போய் பறவை வழியே அதிசயம் வெளியே போனோம்னு சொன்னால் அது பயங்கர, எப்படி ரொம்ப நேரம் அவங்க 2வது ஸ்பீட் பிரேக். ஒவ்வொரு ஊர்லேயும் 2 ஸ்பீட் பிரேக்கு நின்று போகணும். அதுலேயே நிறைய பெட்ரோல் வேஸ்ட் ஆகும். இப்போ இந்த ரூட்டில் போகிறது வந்து நிறைய பெட்ரோல் மிச்சம் நமக்கு. இந்த பிரிட்ஜு வந்துருச்சு, இதோட தான் ஜாயிண்ட் ஆகும் நேஷனல் ஹைவே. லெஃப்டில் போனால் விருதுநகர் கன்னியாகுமரி, ரைட்டில் போனால் திண்டுக்கல் போகாமல் நம்ம வந்து இடையில ஒரு கட்டிங் வரும், அதில் பள்ளப்பட்டிங்கிற ஊர். அது கரூர் பள்ளப்பட்டி இல்லைன்னு நினைக்கிறேன், வேறு பள்ளப்பட்டி. ஒரு நிலக்கோட்டை பத்தில் கொண்டு போய் நம்ம கொடைக்கானல் போவோம். இந்த ரோடு வருது பற்றில, இதை நேஷனல் ஹைவே. ஸ்டேட் ஹைவேலேருந்து நேஷனல் ஹைவேக்கு ஏறுறோம்.
லெஃப்ட்டில் போனால் விருதுநகர் போகுது, விருதுநகர். நம்ம ரைட்டில் போகிறோம். ரைட்டில் இப்போ நேஷனல் ஹைவே இல்லை ஏறிட்டோம். இப்போ நேராக போனால் உங்களுக்கு எப்படியும் ஒரு 60-70 கிலோமீட்டர் போனால் ரைட்டில் ஒரு கட்டிங் இருக்கும். அதில் பள்ளப்பட்டிங்கிற ஊரில் கட்டாக மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், கொடைக்கானல் மேப்பில் அந்த ரூட் வழியே தான் போகிறோம். பள்ளப்பட்டி, நிலக்கோட்டை, பத்தலகுண்டு, அப்புறம் கொடைக்கானல். இந்த ரோட்டில் நிறைய பில்டிங் வந்துடுச்சு. அது என்ன காலேஜ் மாதிரி இருக்குது என்னன்னு தெரியலையே. ஆனால் ரோடெலாம் சூப்பராக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நேஷனல் ஹைவேல வந்து அநியாய காசு என்ன காசை பிடுங்குறாங்க, 100 ரூபா 150 ரூபான்னு. ஏன்னா ஃபாஸ்டேக்கில் போடும்போது பாதி காசு தான் வரும். நம்ம ஃபாஸ்டேக் போட்டிருக்கனால பாதி காசு தான் வரும். 150 ரூபாய்னா 70 ரூபா 80 ரூபா வரும். இந்த இது வச்சுருக்கான் தெரியுமா, இந்த ஒரு ஆர்ச் மாதிரி. அது வந்து என்னென்னா ஸ்பீடு நம்ம எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டு இருக்கோன்னு காமிக்காது. அந்த சிஸ்டம் ஃபைன் போடுற சிஸ்டம் நம்ம ஊரில் வரல இன்னும். எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டு இருக்கோங்கிற காமிக்கும் பாருங்க. ஒரு இடத்துல இந்த சைடே ஒரு இடத்துல வரும் பாருங்க, எவ்வளோ ஸ்பீடில் நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னு அது காமிக்கும். அது ரோடுனா பிரச்சனை இல்லைங்க, நல்லா நீட்டான ரோடு. சிட்டிக்குள்ளே போகலைன்னா வெளியில் நம்ம அந்த அவுட்டர் ரிங் ரோடில் போயிட்டு இருந்தாவே ரோடு சூப்பராக இருக்கும், நீட்டாக போயிட்டுருக்கலாம். இந்த இடத்துல கிரில் கேட்டு போட்டு நல்லா இருக்குங்க. இந்த இடம் அழகாக போட்டிருக்காங்க. ஆனால் அந்த சைடு நிறைய பில்டிங் வந்திருக்கு, நிறைய ஹோட்டல்ஸ்லாம் வந்திருக்கு பாருங்க. இந்த ரோட்டில் நிறைய ஃபுல்லாக ஹோட்டல்ஸாக தான் இருக்குது. அதுவும் ஹோட்டல்ஸ் நினைக்கிறேன். அந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடு தெரியுது, நிறைய ரூட்டில் இந்த ரூட்டில் ஹோட்டல் வந்துருக்கும்ல நிறைய. அது என்ன ஐடி கம்பெனி மாதிரி இருக்குது என்னன்னு தெரியல. லெஃப்ட்டில் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள், அது என்ன ஐடி கம்பெனியாக ஹோட்டலாக இருந்தது. ஏன்னா பில்டிங் இப்போ தான் கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அனுஜ் டைல்ஸ் எல்லா இடத்துலையும் நிறைய இடத்துல வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில். அனுஜ் ராம்நாட்டில் இருக்குது, நல்லா பெரிய ஓன் ஷோரூம் இருக்குது ராம்நாட்டில். லேசாக ஷேக் ஆகுது, பொறுத்துக்கிறேங்க. டைட் பண்ணாமல் விட்டுட்டேன். ரொம்ப இல்லை லேஸ். ஆனால் வீடியோ கிளாரிட்டி நல்லாயிருக்கு. சாம்சங் ஃபோனு, அதனால் சாம்சங் ஃபோனு ரெட்மியோட சாம்சங் ஃபோன் வந்து கிளாரிட்டி நல்லாயிருக்குங்க. இப்போ பிரிட்ஜில் ஏறுறோம். பிரிட்ஜிலையும் தார் ரோடு போட்டிருக்கனால எதுவுமே ஒரு ஆட்டம் கூட இல்லைங்க, நல்லா நீட்டாக போகுது. பிரிட்ஜு ஃபுல்லாக தார் ரோடு தான் போட்டிருக்காங்க. செராமிக்ஸ், அவதார் செராமிக்ஸ்ன்னு இருக்குது. இந்த அது ஒரு மலை தெரியுது, அது என்ன மலைன்னு தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். அது ஆனைமலைங்கிறது மேலூர்கிட்ட இருக்குது. ஆனால் இதுவும் ஆனைமலை மாதிரி தான் இருக்குது. இப்போ திண்டுக்கல் ஹைவேல போய்கிட்டு இருக்கோம். அது என்ன மலைன்னு தெரியல, தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். அந்த மலை ஆனைமலை இதில் கன்ஃபார்மாக தெரியும், ஏன்னா ஆனைமலை வந்து மேலூர் பக்கம் இருக்குது. இப்போ நம்ம திண்டுக்கல் ஹைவேல போகிறோம். அந்த பெரிய நீளமான மலையாக இருக்குது, என்ன மலைன்னு தெரியல. தெரிஞ்சு ஸ்பீட் லிமிட் தெரியுது. நம்ம எத்தனையில் போகிறோம், 74 போகிறோம்னு காமிக்குது பாருங்க. ஆனால் இன்னும் ஃபைன் போடலை. என்ன இதே மாதிரி ஃபைன் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக வெளிநாடு மாதிரி கொண்டு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஸ்பீட் லிமிட் வந்து 80, ஹைவேல வந்து 80 தான் போடும் ஸ்பீட் லிமிட். எப்படி போகிறாங்க பற்றில, இந்த ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுக்கிட்டு ஒட்டியே போகிறான். நல்லா மேலே ஏறி போகாமல். நம்ம ஊரில் வந்துங்க கார் ஓட்டுறதுல ஒழுக்கம் கிடையாதுங்க. அந்த நீட்டான அந்தந்த எப்படி சொன்னால் 3 ட்ராக் போடணும். கடைசி ட்ராக்கில் தான் பஸ்ஸு, அதாவது லாரி போகணும். செகண்ட் ட்ராக்கில் பஸ்ஸு, ஃபஸ்ட்டு ட்ராக்கில் கார் மட்டும் தான் அலோவ் பண்ணணும். வெளிநாட்டுலாம் அப்படி தான், ஃபஸ்ட் ட்ராக்கில் கார் மட்டும் தான் போவோம். இங்கே அப்படி இல்லை, லாரிக்காரன் போவான், எல்லோரும் போவான். நம்ம இங்கிட்டு போனால் லாரிக்காரன் டக்குன்னு ஏறுவான். நம்ம 80ல் போயிட்டு இருப்போம், லாரிக்காரன் வந்து 30-40 ஃபஸ்ட் ட்ராக்கில் போயிட்டு இருப்பான். அப்படிலாம் இருக்கும்.
எப்படி போகிறான் பத்தில அவன் கரெக்டாக போகிறான் பாருங்க. அந்த வண்டி இந்த வண்டி எப்படி போகிறான் பாருங்க. ஏன் இங்கிட்ட ஒரே பொசிஷனில் போகாமல் கோட்டில் ஏறி ஏறி ஏறியே போகிறான் பத்தில. இந்த செலிரியோ வண்டி, சுஜுகி செலிரியோ. இவன் கரெக்டாக ஒரே பொசிஷனில் போகிறான் பாருங்க. இவன் கரெக்டாக போகிறான். இது வந்து சுஜுகி சிஎஸ் நினைக்கிறேன். இது செலிரியோ. அந்த மலை கிட்டக்க வருது பாருங்க. ஹைவே அழகான ரோடு, நல்லா சூப்பர் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரோட்டில் நிறையா கட்டடங்கள் இருக்குங்க. ஃபேக்ட்ரிஸ் மாதிரி தெரியுது. ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, ஹோட்டல்ஸ் இருக்குது, நிறையா வந்து சாப்பிடக்கூடிய ஹோட்டல்ஸ், நிறையா ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் நிறையா வந்துருக்கு, எக்கச்சக்கமாக இருக்குது. எப்போவுமே ட்ராவலில் நீங்கள் பண்ண போனீங்கன்னா வண்டியை ஒரு வந்து சர்வீஸ் பண்ணி ஆயிலெலாம் மாற்றி பிரேக்லாம், ஏன்னா ஹில்ஸில் வெளியில் பிரச்சனை இல்லை, ஹில்ஸில் ஏறினீங்கன்னா எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு கிளம்புங்க. தான் பெஸ்ட்டு. ஏன்னா அங்கே போய் வந்து பிரேக் பிடிக்காம இருந்துச்சுன்னா பிரச்சனை ஆயிடும். அதனால் ஹில்ஸ் ஏற போனீங்கன்னா ஒரு சர்வீஸ் பண்ணிவிட்டு கிளம்புங்க. பிரேக் மெயினாக செக் பண்ணுங்கள். பிரேக் ஷூ மாற்றுங்க. டிஸ்க் பிரேக்காக இருந்தால் ரொம்ப தேஞ்சு வச்சா புதுசு போடுவாங்க, இல்லைன்னா தேய்ச்சி விட்டு போடுவாங்க. இது வந்து கியா செல்டாஸ். இது பயங்கர சேல்ஸ் கார். இந்தியாவில் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நல்லா இவங்க டாப் சேல்ஸ் உருவாக்கி கொடுத்த கார் செல்டாஸ். இந்த மாதிரி இந்த ஹோட்டல்ஸ் நிறையா இருக்குது. இந்த காங்கிரீட் மிக்ஸ் இருக்கு பாருங்க. இந்த இருக்குது தெரியுதுல்ல, இதான் ஸ்பீடு காட்டுக்கு. அந்த எவ்வளோ போகிற ஸ்பீட்லையும் காமிக்கும். இந்த மலை கிட்டக்க வந்துடுச்சு. மலை அது என்ன மலைன்னு தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். என்ன மலைன்னு தெரியலை. நல்லா கிட்டக்க தெரியுது பாருங்க. ஆனைமலை இல்லை, ஆனைமலைன்னா மேலூர்கிட்ட இருக்கும், அது அந்த ரூட்டு. ஆனால் இதுவும் ஆனைமலை மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த இடம் பசுமையாக இருக்குது பாருங்கள். அந்த மலை இருக்கிற இடத்துல நல்லா பசுமையாக இருக்குது. ஹைவேல வந்து ஆட்டோ போகக்கூடாதுங்க. ஆட்டோ பைக்கு வந்து அலோட் பண்ணக்கூடாது ஹைவேல. 4 வழி சாலையில் அலோட் பண்ணால், ஏன்னா இவன் பின்னால் வந்து 100 வந்துக்கிட்டு இருப்பான், ஆட்டோக்காரன் 30 20 போயிட்டு இருந்தாங்கன்னா பெரிய பிரச்சனையாக வாய்ப்பு இருக்குது. என்னது பைக்கு? இப்போ பிரிட்ஜில் ஏறுறோம். அந்த மலை சைடில் லேசாக தெரியுது, ஆனால் கிட்டக்க தெரியுது மலை. அது என்ன மலைன்னு தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். ரோடு சூப்பராக இருக்கனால நான் ரொம்பலாம் போகல. 80 தான் போகிறேன். 80 85 அதுக்கு மேலெல்லாம் போக மாட்டேன். எதுக்கு அவ்வளோ ரொம்ப வேகமாக போகணும்? ஒரு அரை மணி நேரம் பின்னால் போனால் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 80 போகிறது நான். இந்த ஸ்பீட் லிமிட்டு, அந்த ஸ்பீடு காமிக்குது பாருங்க, அந்த போர்டு. எத்தனையில் போகிறேன்? 78 80 காமிக்குது. என்னது இல்லை, சரியாக தெரியல. லெஃப்டில் ஏதோ கிராமம் காமிக்குது. தேனி ரைட்டில், லெஃப்டில் தேனி, ரைட்டில் மதுரை, திண்டுக்கல், தேனி. இந்த ரூட்டு காமிக்குது அதில், அந்த போர்டில். திண்டுக்கல் வந்து ரைட்டில் போனோம்னா தேனி வந்து லெஃப்டில் போகணும். ஆனால் திண்டுக்கல் ஊருக்குள்ளே இந்த ஹைவே போகாது. இது ஊருக்குள்ளே ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டரு போகணும். இது வந்து ஹைவே வந்து அவுட்டரில் போய்கிட்டே இருக்கும். இன்னும் ஹோட்டல்ஸாக வீடுகள்லாம் தெரியல. இதெல்லாம் ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் மாதிரி தெரியுது, ஆனால் வீடுகள் மாதிரியும் தெரியுது. பெருசாக பங்களா மாதிரி இருக்குது.
கொடைக்கானல் வந்து மதுரையிலேருந்து 120 கிலோமீட்டர் நினைக்கிறேன். மதுரையிலேருந்து நல்லா ஃபுல்லாக ஹைவேல தான் போக போகிறோம். கொஞ்சம் தூரம் கொஞ்சம் லெஃப்ட்டில் கொஞ்சம் தூரம் போக வேண்டியிருக்கு. பள்ளப்பட்டி நிலக்கோட்டை வத்தலக்குண்டு அது மட்டும் கொஞ்சம் ஸ்பீட் பிரேக் நிறையா இருக்கும் அந்த இடத்துல. ஆனால் ரொம்ப டிராஃபிக் இருக்காது, ஃப்ரீயாக தான் இருக்கும். ஆனால் ஸ்பீட் பிரேக் போட்டிருப்பாங்க நிறையா. வத்தலக்குண்டில் பெரும்பெரும் ஸ்பீடு செம ஹைட்டாக போட்டிருக்காங்க ஸ்பீட் பிரேக். நல்லா பசுமையாக இருக்கு பாருங்க, நல்லா சூப்பராக இருக்குது. தென்னை மரம். இந்த சைடு தண்ணிலாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், நல்ல தண்ணியாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சவங்க சொல்லுங்கள், பூமி தண்ணி எப்படி நல்ல தண்ணியா உப்பு தண்ணியா என்னென்னு தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். இந்த தண்ணிலாம் ஏன்னா நல்ல மரங்கள் நிறையா இன்ஷால்லா இருந்தால் மலைப்பகுதி பக்கத்தில் இருந்தாவே தண்ணி நல்லாயிருக்கும் பெரும்பாலும். நல்லா பசுமையான இடம், அழகான இடம். கருவையெல்லாம் அவ்வளோ இல்லை ஊற்றில, கருவைக்கே வேலை இல்லை, வேறு மரங்கள் தான் நிறையா இருக்குது. அந்த ஸ்பீட் லிமிட் அந்த சைடு காமிக்கிது பாருங்க, ஸ்பீடு அந்த எவ்வளோ ஸ்பீடு போகிறோங்கிறது நிறையா வச்சுருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஃபைன் போட ஆரம்பிக்கல என்னன்னு தெரியல. ஆனால் ஸ்பீடு அந்த மானிட்டர் ஸ்பீடு அந்த காமிக்கணும் எவ்வளோ ஸ்பீடு போயிட்டுருக்குன்னு. அது என்ன அதுலேயே கேமரா வச்சுருப்பாங்க, டக்குன்னு ஃபோட்டோ பிடிச்சி நமக்கு வந்து ஃபைன் அனுப்பி விட்ரும். என்ன அந்த மாதிரி சிஸ்டம் வரப்போகுதா என்னன்னு தெரியலை, ஆனால் நிறையா வச்சுருக்காங்க. வெளிநாட்டிலாம் அப்படி தான், டக்குன்னு ஃபாஸ்ட்டாக போனோம்னு சொன்னால் அதுலேயே கேமரா இருக்குங்க, டக்குன்னு ஃபோட்டோ பிடிச்சி நமக்கு வீட்டுக்கு ஃபோனுக்கு வந்து மெசேஜ்லேயே இது வந்துடும் ஃபைனு. நல்லா பாருங்கள், இது என்ன இது சவுக்கு மரம் மாதிரி இருக்குது. நல்லா பசுமையான இடம்ங்க, நல்லா இந்த ஏரியா அப்புறம் நல்லா பசுமை மலை பகுதினால். ஜல்லுன்னு ரிங் ரோடு வழியே வந்தோம்னா ஜல்லுன்னு போயிட்டே இருக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. நேர் ரோடு தான், எந்த ஒரு டேர்னிங் இல்லை. எங்கே டேர்ன் பண்ணணும்னு சொன்னால் அந்த பள்ளப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்னிங் வரும், அதில் தான் லெஃப்டாக டேர்ன் பண்ணால் அது வந்து டபுள் ரோடு. அது ரைட்டில் காமிக்கல, சேலம் சேலம் திண்டுக்கல். ஸ்ட்ரெயிட்டாக போனால் திண்டுக்கல் சேலம், ரைட்டில் வரையாமல் இந்த ஹைவேலையே போனோம்னு சொன்னால் சேலம் வரை போயிடலாம். அப்போ சேலம் வரை போகுது இந்த ரோடு, திண்டுக்கல் போய் சேலம் போகுது. இப்போ கரூர் போகுதா என்னன்னு தெரியல, கரூர் போகுமா என்னன்னு தெரியல, ஆனால் சேலம் போகுதுன்னு போட்டுருக்கு. நல்லா பசுமையாக நடங்கிட்டு தென்னை மரம். எங்கிட்டு கருவைக்கே வேலை இல்லைங்க, ஒரு கருவை கூட நான் பார்க்கல. ராமநாதபுரம் மாவட்டத்தில் வெறும் கருவை வண்டி இருக்கு, இங்கே கருவைங்கிறதே பார்க்கல. பரவாயில்ல, நல்ல பசுமை. தொழிற்சாலைகள் ஓரளவுக்கு, ஹோட்டல்ஸ் நிறைய இருக்குது. பெரும் இந்த பில்டிங் பூரா ஹோட்டல்ஸாக என்னன்னு தெரியல, இல்லை தனியார் கட்டடமாக, ஆனால் நல்லா பெரும் பில்டிங்காக இருக்குது. நல்லா பாருங்கள், மரங்கள் பசுமை, தென்னை மரம் எல்லாமே பசுமை நிறைஞ்சிருக்கு பாருங்கள் இந்த ஏரியாவை. வாடிப்பட்டி, அதாவது இது போகிற ரூட்டு வந்து வாடிப்பட்டி, என்ன இந்த வாடிப்பட்டி ரூட்டு தான் போகுது. வாடிப்பட்டியை தாண்டுனா கொடை ரோடு திண்டுக்கல். நம்ம கொடை ரோடு போக மாட்டோம், வாடிப்பட்டிக்கு அடுத்தே நம்ம டேர்ன் பண்ணிடுவோம். இப்படி பைக்கில் போய்கிட்டு இருக்கும்போது பாருங்கள் பெரிய பிரச்சனையாகும். அதனால் பைக்குக்கு வந்து தனி ட்ராக் வைக்கணும். இந்த ட்ராக்கில் வந்து வர விடக்கூடாது பைக்கை, புரியுதுல. இப்போ பார்ப்போம் ரோடு என்னென்னு, பழனி, கரூர், கோயம்புத்தூர். இப்போ கரூருக்கு போகலாம், இங்கிட்டு கரூர், சேலம், திண்டுக்கல் இந்த ரூட்டில் போகலாம். இப்போ ஜாயிண்ட் ஆகி தான் போகுது. கோயம்புத்தூருக்கு இந்த ஹைவே வழி போகுதுன்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூர் போய் பெங்களூரும் போகலாம்னு நினைக்கிறேன். இந்த ரூட்டு, இந்த ஹைவேல வந்து பெங்களூரும் போகணும்னு நினைக்கிறேன். சேலம் போனால் பெங்களூர் போகலாம்ல, தருமபுரி, பெங்களூரு, சேலம் வழியே போகலாம்னு நினைக்கிறேன்.
பெட்ரோல் பேங்க் இருக்குது, ஹோட்டல்ஸு. இந்த அவரை பற்றியில் இது வந்து சிறுமலை, திண்டுக்கல் கிட்டே வந்துட்டோம். இது வந்து சிறுமலை 1500 மீட்டர் ஹைட்டு. சிறுமலைக்கு போகணுன்னாலும் ஹோட்டல்ஸு, சாலை வசதி எல்லாமே இருக்குது. சிறுமலை நல்லா ரோட்டுக்கு முன்னாலே தெரியுது பற்றியில், அழகா சூப்பராக தெரியுது பற்றியில். இங்கிட்டு ரோடு வேலை நடந்துக்கிட்டு இருக்கோம், அதனால் இங்கிட்டு விட்றாங்க, திருப்பி விட்றாங்க. ரோட்டுக்கு முன்னாலே மலை காட்சி அழகாக இருக்குல்ல, சூப்பராக இருக்கு பாருங்க. இங்கிட்ட ரோடு, இங்கிட்ட மலை, பார்க்கவே சூப்பர் நச்சுன்னு. அது ஹைவேக்கு பக்கத்தில் மலை இருந்தால் பார்க்க சூப்பராக இருக்கும். ஹைவே ரோடு ஒரு பக்கம் 4 வழிச்சாலை நீளமாக போயிட்டு இருக்கு, இங்கிட்ட மலைகள் இருந்தால் பார்க்க சூப்பராக இருக்கும். ஏதோ பிரிட்ஜ் வேலை நடக்குது, என்னன்னு தெரியல. இடிஞ்சு விழுந்துருச்சா இல்லை புதுசாக கட்டுறாங்களா என்னன்னு தெரியலை. இந்த இடத்துல பள்ளியாசம் இருக்கு பற்றியில. இது என்ன ஊருன்னு சொல்லுங்கள். இந்த இடத்துல பள்ளியாசம் இருக்குது பாருங்கள். இது எந்த ஊர், எந்த ஊர் பள்ளியாசை தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். அந்த பின்னால் சிறுமலை தெரியுது, அதுக்கு முன்னால் பிரிட்ஜு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பள்ளியாசை தெரியுது, 2 மினாரா தெரியுது. வந்து திண்டுக்கல் மதுரை ரிங் ரோடு வழியாக திண்டுக்கல் ரோடு இது வழியாக கொடைக்கானல் போயிட்டு இருக்கோம். அந்த இடத்துல பள்ளியாசை இருக்குது, இந்த பிரிட்ஜு பக்கத்தில். இது என்ன ஊர், எந்த ஊர் பள்ளியாசை என்ன தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். இப்போ ஃப்ரிட்ஜு வேலை நடந்துகிட்டு இருக்குது, 2 இடத்துலையும் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. முன்னால் பார்த்தோம் ஒரு ஃப்ரிட்ஜு வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு, இந்த ஃப்ரிட்ஜும் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் கீழே போயிட்டுருக்கோம். சர்வீஸ் ரோடு போட்டனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீட்டாக போயிட்டுருக்கேன். இல்லைன்னா வந்து அதுக்குன்னு இவங்க ரோடு ரெடி பண்ணணும் தனியாக, சர்வீஸ் ரோடு போடலைன்னா. கார்கள் நிறைய ஆயிடுச்சுங்க நம்ம ஊரில். கார்கள் வந்து எங்கே பார்த்தாலும் கார்கள் தான். இது பலினோ, சுஜுக்கி பலினோ. இது நல்லா லுக்கான மாடல், நல்ல மாடல் காரு. நம்ம கார் வந்து கிராண்ட் i10, ஹூண்டாய் கிராண்ட் i10 அஸ்டா மாடல் நம்ம வண்டி. தெரியாத அந்த மலை கிட்ட கொஞ்சம் இல்லை, இதெல்லாம் சிறுமலைன்னு சொல்லுவேன். இல்லை நான் கரெக்டாக நான் தெரியாமல் சொல்கிறேன்னா தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். இது சிறுமலை அப்படின்னு சொன்னாங்க ஒரு ஆள். இப்போ ரோடுக்கு பக்கத்துலேயே அந்த மலை வந்துருச்சு பற்றில, பார்க்க லுக்காக சூப்பராக இருக்கு பாருங்க. ரோட்டுக்கு பக்கத்துலேயே மலை வந்து அப்படியே சூப்பராக தெரியுது, அழகாக தெரியுது, நச்சுன்னு இருக்கு. அது ரோட்டுக்கு நேரம் மழை தெரியுது பற்றில, அதான் பார்க்கவே சூப்பராக தெரியுது, அழகாக இருக்கு. இது சிறுமலையா வேறு ஏதாவது மலையான்னு தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். சிறுமலை, ஏன்னா இங்கிட்ட திண்டுக்கல் பக்கத்தில் சிறுமலை இருக்குது, அதனால் சிறுமலையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது வழியே சிறுமலை போகலாம்னு நினைக்கிறேன். நல்ல அழகான காட்சி. இப்போ நேரில், இப்போ வீடியோவில் பார்க்குறதோட நேரில் பார்க்கும்போது செம சூப்பருங்க. நல்லா பசுமையாக தெரிஞ்சு, நல்லா தெரிஞ்சு. 4 வழிச்சாலை, ஆப்போசிட்டில் மலை. அது நினச்சி பாருங்கள், அந்த ரூட் எப்படி இருக்கும் பாருங்கள். அந்த ரோடுக்கு நேராக மலை வர்றாப்புல இருக்குல்ல. 2 வழிச்சாலைனால லுக் இருக்காது, 4 வழிச்சாலையில் ஆப்போசிட் மலை இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள், நீட்டாக இருக்கு பாருங்கள். பெரும்பாலும் 2 தடவை கொடைக்கானலுக்கு நைட்டு தான் வந்தோம், அதனால் பெரும்பாலும் இந்த மலையை இந்த பக்கம் பார்க்கல. இப்போ பகலில் வர்றதுனால தான் இந்த மலையெல்லாம் பார்க்குறோம். அழகாக சூப்பராக இருக்குது. சிறுமலையா இல்லை வேறு மலையான்னு தெரிஞ்சு சொல்லுங்க. ஆனால் சிறுமலைன்னு ஒரு ஆள் சொன்னாப்புல. சிறுமலை திண்டுக்கல் கிட்ட தான் இருக்குது. ஆமாம், இதுக்கு மேலேயும் நம்ம ரோடு இருக்குது, போகலாம். அங்கே லாட்ஜ் இருக்கலாம், அங்கெல்லாம். இல்லைன்னா மீட்ரு 1500 மீட்டர் தான். அது மூணாறு 1500 மீட்டர் தான். ஏற்காடு 1500 மீட்டர் தான். ஆனால் கொடைக்கானல் வந்து 2400 மீட்டர் ஹைட்டு. 2300 சொல்லுது, 400 நினைக்கிறேன். கொடைக்கானல் சரியான ஹைட்டு. ஊட்டி அதே மாதிரி ஹைட்டு. மூணாறுனா 1500 மீட்டர் தான், ரொம்ப ஹைட் இல்லை. அதே மாதிரி சிறுமலை, மூணாறு ஒரே ஹைட். திடீர்னு கிளியர் இல்லாமல் ஆகிற வீடியோ, அப்புறம் கிளியர் ஆகுது. இடையில எந்த ஒரு 2-3 நிமிஷம் கிளியர் இல்லாமல் கொஞ்சம் மங்கலாக இருந்துச்சு வீடியோ. இப்போ நல்லா இருக்கு, மங்கலாக தெரியுது.
4 வழிச்சாலை பயணம் அழகான பயணம். இறைவன் இந்த பிரயாணத்தை நல்லபடியாக ஆக்கி தந்தான். நல்லபடியாக போயிட்டு வந்தோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ ரோடு இடையில ஒரு நிமிஷம் கிளியர் ஆகும்போது அது இப்போ ரோடு சூப்பர் கிளியராக இருக்கும், நல்லா சூப்பராக இருக்குவாங்க. இப்போ வந்து லெஃப்ட்டில் கட் பண்ணிட்டோம். லெஃப்ட்டில் ரோடு வந்து கொடைக்கானல் போட்டுருந்துச்சு. ரயில்வே கேட்டை தாண்டவொன்னே ஒரு கட் பண்ணிட்டோம். இப்போ இது நேராக போகிறோம்னா பள்ளப்பட்டி போகிறோம், அப்புறம் பூசாரிப்பட்டி, நிலக்கோட்டை, வத்தலகுண்டு, அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக போனால் தேனி, ரைட்டில் வத்தலகுண்டு போய் லேசாக ரைட்டில் கட் பண்ணணும். ஸ்ட்ரெயிட்டாக போனால் தேனி, போடி, மூணாறு போகலாங்கிட்டு கொஞ்சம் நேராக போனால் வத்தலகுண்டு கொஞ்சம் தூரம் போய் ரைட்டில் கட் பண்ணால் கொடைக்கானல் ஹில்ஸு ஏறுற மாதிரி வந்துடும். ரோடு கொஞ்சம் மேடும் பள்ளமாக இருக்கனால கொஞ்சம் சேக் ஆகுது. நல்லா புளிய மரம்லாம் பாரு, 2 பக்கம் புளிய மரம் வச்சு பசுமை நல்லா இருக்குது. ரோடு கொஞ்சம் சேக் ஆகிற மாதிரி இருக்குது, ஏன்னா மேடும் பள்ளமாக இருக்கனால கொஞ்சம் ஆடுது ரோடு. இது வந்து பள்ளப்பட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கரூர் பள்ளப்பட்டி இல்லை, இது வேறு பள்ளப்பட்டி நினைக்கிறேன். கரூர் பள்ளப்பட்டி வந்து முஸ்லீம்கள் உள்ள ஊர். அப்போ இதுங்கிட்ட ஒரு பள்ளியாசோட பார்க்கலன்னா அப்போ இது வந்து இப்போ வேறு பள்ளப்பட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். கரூர் பள்ளப்பட்டி வேறு, இது இந்த பள்ளப்பட்டி வேறு. ஏன்னா இது வந்து உங்களுக்கு திண்டுக்கல் மாவட்டம்ல, வத்தலகுண்டுலாம். அப்போ இது வேறு பள்ளப்பட்டி இருக்குது, அது வந்து கரூர் பள்ளப்பட்டி. பள்ளப்பட்டிங்கிற ஊர் தான் ஃபஸ்ட்டு வருது, அடுத்து பூசாரிப்பட்டின்னு வருது, அடுத்தது வந்து சிலுக்குவார்பட்டினா அந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் சொல்லுவாங்க, சிலுக்குவார்பட்டின்னு ஒரு ஊரில் தான் எடுத்திருப்பாங்க. சிலுக்குவார்பட்டி வரும், அடுத்து வத்தலகுண்டு வரும். இது வந்து சிலுக்குவார்பட்டின்னு நினைக்கிறேன். இந்த பள்ளப்பட்டி தாண்டி வந்துட்டோம். அடுத்து வந்து இது வந்து சிலுக்குவார்பட்டி கொஞ்சம் பெரிய ஊராக தான் இருக்குது. ஓகே, இது வந்து பார்ட் 1 கொடைக்கானல், ராம்நாட் கொடைக்கானல் மன்னவனூர் பார்ட் 1 இது. ஏபி